அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 7/2/2026 சனிக்கிழமை, தை மாதம் 24ஆம் தேதி, தேய்பிறை, சஷ்டி திதி பின்னிரவு 2:54 வரை. அதன் பிறகு சப்தமி திதி, சித்திரை நட்சத்திரம் பின்னிரவு 2:28 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், மந்த யோகம் பின்னிரவு 2:28 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குது. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாக ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராதுங்கிற பழமொழியை புரிந்து கொண்டு நடந்து முடிஞ்சதை நினச்சி நாம் உட்கார்ந்துருந்தோம்னா சரி வராது. நடக்க போகிறது என்னவோ அதை ஆக்கப்பூர்வமாக யோசிப்போம்னு எங்கும் எப்பொழுதும் கடந்த காலத்தை கடந்து வந்து எதிர்காலத்தை பற்றி யோசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக முடியும். பழைய நண்பர்கள், உறவினர்களையும் சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். மகனுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, பழைய சாமான்களை கொடுத்துட்டு புதுசு வாங்கி வைக்கிறது, சமையலறை சாதனங்களை மாற்றுறதுன்னு இன்றைய தினம் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. அடுத்தடுத்து சுப செலவுகளும் அதிகரித்த வண்ணம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. வியாபார, உத்தியோக விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு அருமையாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை, அலைமோதும் போதே தலைமுழுகு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்திக்கணும். அதுதாங்க முக்கியம். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் சமய சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக அமைந்து விட்டால் அதை இதமாக அழகாக பயன்படுத்தி முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாமே உங்களுக்கு நிறைவேறுங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம். சகோதரங்கள், பங்காளிகளுக்குள்ளார பாகப்பிரிவினை இருந்தாலும் அதெல்லாம் பேசலாம். அதெல்லாம் சுமூகமாக உங்களுக்கு முடியுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். புதனும் சாதகமாக இருக்கிறதுனால புது தொழில் சிலர் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் விலகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாமே விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, அறிவுடையாரை அரசனும் விரும்புவான்னு ஒரு அற்புத பழமொழிங்க. ஆமாங்க, நீங்கள் அறிவு உடையவங்க, அழியா செல்வமாகிய அறிவுக்கு சொந்தக்காரர்கள். அதனால தாங்க 4 பேர் உங்கள்கிட்ட எப்பயுமே ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 8வது வீட்டில் செவ்வாயும் சூரியனும் மறைஞ்சிருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவைப்படுது. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், எனக்கெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு முன்ன மாதிரி ஏதாவது சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரனோட உங்கள் ராசிநாதன் புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும். திடீர் செல்வாக்கு உண்டு. பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வருங்க. கேட்க வேண்டியவங்கள்ட்ட நம்ம கேட்டுருவோம். அவங்க செய்கிறாங்க செய்யலை அதெல்லாம் விட்டுருங்க. என்ன கேட்கணுமோ கேட்டு வைப்போங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, நினச்சது நிறைவேறும், லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைய தினம் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் சோர்வு இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலை உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை, அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும். ஆமாங்க, நாம் ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சிட்டோம்னா அவங்க ஏதாவது தப்பு தண்டா பண்ணால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மூடி மறைச்சி கொண்டு போயிடுவீங்க. அதே ஆகாதவங்கன்னா அதை வேறு மாதிரி வெளியிலே கொண்டு வந்துடுவீங்க. இதையெல்லாம் அறிந்து புரிந்து வைத்து கொண்டு எல்லோர் மீதும் அன்பு காட்டக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நல்லது நடக்கும். புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். அறகுறையாக நின்று போன வேலைகள் சீக்கிரமாக முடியும். தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. கல்யாண விஷயங்களும் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிவட்டாரமும் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் நீங்கள் திடீர் லாபத்தை இன்றைக்கி பார்ப்பீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் முன்னேற்றங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களை, அன்னம் இட்டவர் வீட்டில் கன்னம் இடலாமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நமக்கு யாராவது உதவி செய்தாலோ அல்லது யாராவது ஒரு வேளை சாப்பாடு போட்டாலோ அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க தந்தாலோ அதை என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. செய்யாதவங்களுக்கு கூட நீங்கள் சுமையாக இருக்க மாட்டீங்க. ஆனால் உதவி செய்தவர்களுக்கு எப்போதும் உதவியாக நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. சாதகமான வீடுகள்லேயும் அவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. சகோதரங்களுக்குள் ஒற்றுமை உண்டு. எங்கே போனாலும் வெற்றியும் உண்டு. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூட திடீர் லாபம் எல்லாம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக
வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க ஆதாயம் அதிகரிக்குங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்படி தான் எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லாமல், இடம்பொருள் ஏவலறிந்து எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுடைய மனநிலை குணநிலை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்குதாங்க. அப்படி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. மதியம் 1:22 வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் மதியம் 1:22 வரைக்கும் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. கடந்த 2-3 நாளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் மதியத்து வரைக்குமே சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு எல்லாமே வந்து விலகுங்க. மற்றபடி வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோக விஷயங்களில் இன்றைக்கி வேலை சுமை அதிகரிக்கும். சில நேரங்களில் சொல்லாத வேலையையும் சொன்னதாக சொல்லி உங்களை செய்ய வைப்பாங்க. நீங்களும் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் வந்து விலகுங்க. இன்றைய தினம் மதியம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரனுக்கனால அந்த பாதிப்பில் இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஆடு பகையாம் குட்டி உறவாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சிலர் குடும்பத்துக்குள்ளார குழப்பத்தை உருவாக்குறதுக்குன்னு ஒருத்தவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க, இன்னொருத்தவங்களை பகைச்சிப்பாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தால் அண்ணன்ட்ட நல்லா பேசிட்டு தம்பியை வேறு மாதிரி சொல்லிவிடுவாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எதிராளிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு இடம் தராமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒன்றுபட்ட மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திரன் கொஞ்சம் சுமாராக தான் இன்றைக்கி இருக்கிறாரு. அதனால் செலவு இருக்கும், சோர்வு களைப்பும் கொஞ்சம் இருக்குங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் வந்துன்னு இருக்காரு. மதியம் 1:22 உங்கள் ராசிக்குள்ளார நுழைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபதாபம் எல்லாமே இருக்கும். யார் நம்மளை மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினச்சிப்பீங்க. குடும்பத்திலேயும் செலவுகளும் அலைச்சல்களும் இருந்து கொண்டிருக்குங்க. மற்றபடி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. காலை நேரத்தில் இன்னும் கொஞ்சம் லாபம் நல்லாயிருக்கும், மாலை நேரம் சுமாராக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் நல்ல பேர் கிடைக்குங்க. மதியத்துக்கு பிறகு சின்ன சின்னதாக செலவினங்கள் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகங்க. விசாகத்துக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஆவது அஞ்சிலேயே தெரியும், காய்ப்பது பிஞ்சிலேயே தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, சின்ன வயசில் குழந்தைங்க வளர்ந்து வரும்போதே அவங்க எந்தளவுக்கு முன்னுக்கு வருவாங்க, எந்தளவுக்கு சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு 5 வயசுக்குள்ளாரையே கண்டுபிடிச்சிடலாங்க. அதே மாதிரி ஒரு பிஞ்சானது காய்ச்சி பழமாகுமா அல்லது பாதியிலேயே விழுந்துருமாங்கிறது அது பிஞ்சாக இருக்கும்போதே கண்டுபிடிக்க முடியுங்க. இவ்வாறு இயற்கை
இயற்கையையும் இறைவனுடைய படைப்புகளின் சூட்சுமங்களையும் உணர்ந்து வைத்திருக்கக்கூடிய ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும், பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. செவ்வாயும் சாதகமாக இருக்கிறாரு. இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணும். ஏன்னா சூரியனுடைய அதி உஷ்ணத்தில் செவ்வாய் சில நேரங்களில் மங்கலாகிறார். அப்படி இருக்கிறதுனால அடித்து போட்ட மாதிரி உடம்புலாம் இருக்குன்னு சில நேரங்களில் நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க அதுலேயும் இதுலேயும் சிலர்லாம் வாய் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கிடையாதுங்க. ஏதாவது ஒன்று ஆரம்பித்தா அதை முடிக்கிற வரைக்கும் அதிலேயே குறியாக இருப்பீங்க. ஒன்றை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இன்னொன்றுக்கு ஓடுற பழக்கம் எப்பொழுதும் உங்களுக்கு கிடையாதுங்க. ஒன்றே செய் நன்றே செய்யின்னு எல்லாவற்றிலும் நல்லதையே செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குற நாளாக இருக்குது. காரணம், பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய யோகாதிபதியாக செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. பாகப்பிரிவினை, சொத்து பிரிவினை பேசலாம், சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ சரியாகுங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. எதோ படிச்சுட்டு எல்லாரும் வராங்க. ஆனால் நீங்கள் சுருக்கமாக கணக்கு போட்டு சுரீர்னு ஏதாவது பதில் சொல்லிடுவீங்க. அந்த ராஜதந்திரம், அந்த நுணுக்கமான புத்தி உங்களுக்கு தாங்க அதிகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ஓகோன்னு இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களை, இறைத்த கிணறு ஊறும், இறையாத கிணறு நாரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் எது இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நமக்கு நல்லது நடக்கும். புண்ணியம் சுரக்கும், அது சேரும். எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சி தேக்கி வச்சிட்டோம்னா அது நன்மையை தராது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு போகும்போது எடுத்துக்கொண்டு போவதற்கு ஏதுமில்லைங்கிற சூட்சத்தை உணர்ந்து அடுத்தவர்களுக்கு உதவும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சூரியன் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்காரு. அவர் மட்டுமா உட்கார்ந்துருக்காரு, செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், எந்த பிரச்சனையும் சீக்கிரம் தீர மாட்டேங்குது, எதுவுமே முடிய மாட்டேங்குது என்ன சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. ஆனாலும் சுக்கிரன் 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமாகி உதவுவாங்க.
வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் உடல்நலக் குறைவும் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இனம் இனத்தை சேரும், பணம் பணத்தை சேரும், குணம் குணத்தை சேரும்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, யார் யார் என்னென்ன மாதிரி குணநலனோடு இருக்காங்களோ அவங்கவுங்களோட அவங்கவுங்க ஒத்து போவாங்க. அதனால தாங்க இனம் இனத்தோடு சேரும்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாரோட நாம் ஒத்து போக முடியுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அவர்களோடு மட்டுமே வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடியவர் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. சுக்கிரன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கார். மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு தெம்பு தைரியம்லாம் வர ஆரம்பிக்கும். ஏதோ கொஞ்சம் வயசு குறைஞ்சி இளமையாக இருக்கிற மாதிரியும் ஒருத்தவங்க 2 பேரும் உங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சும்மாவா, இளமைக்குரிய கிரகம் புதனும் சுக்கிரனும் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்காங்க. அதனால் பரபரப்பாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தமாக பேசுகிறது அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் ஆதாயம் இருக்குது. உத்தியோகத்திலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. யாருக்குமே எதுவுமே கொடுக்காம தனக்குன்னு எடுத்து வச்சுருக்கிற சொத்தை கெட்டவங்க தான் அப்புறம் கடைசியாக அனுபவிப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கையில் காசு பணம் இருக்கும் பொழுதே யாருக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடித்து மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சூரியனும் செவ்வாயும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மற்றபடி இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. அதிரடியாக முதலீடு எல்லாம் போட வேண்டாம். உத்தியோகத்தில் கூட இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால இன்றைய தினம் சின்னதாக கொஞ்சம் முதுகு வலி மூட்டு வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்கள பகச்சிக்காமல் கொஞ்சம் பாசமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் விஐபிகள் ஒரு பக்கம் அறிமுகமானாலும் வரம்பு மீறி பேசுவதை தவிர்க்க பாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக ஒரு பக்கம் இருந்தாலும் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷங்களை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.